என்ன தங்கச்சிமா? அண்ணா, நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அப்படி என்ன பண்ணிட்டேன் உங்க அண்ணன்? அண்ணா, இது உனக்கே நியாயமா இருக்கா? நீ தானே சொன்ன இளமதிய நான் மனசார விரும்புறேன், அவளுக்காக தான் இந்த நாடகத்தையும் நடத்துறேன்னு சொன்னல. இப்ப என்னடானா இங்க வந்து நிச்சயதார்த்த ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாம இளமதி அவ வாயை திறந்து லவ்வ சொன்னப்ப கூட நீ எந்த ரியாக்ஷனும் காட்டலையாமே. அப்படியே அவ கொஞ்சம் கொஞ்சமா மண்டை காயணும், அதுக்காகத்தான் அப்படியே அவளை சுத்தல்லையே விட்டுக்கிட்டு இருக்கேன். ஐயோ அண்ணே, அவ பாவம் அண்ணே. அவளுக்கு இவ்வளவு பாவம் பாக்குறிய, எனக்கு பாத்தியா? புரியுதுண்ணே, இருந்தாலும் ஆனா அவனெல்லாம் கிடையாது. நீ போ, அவகிட்ட எதையும் சொல்லாத. மேடை ஏறி ஸ்டேஜ்ல பிரியா கையில மோதிரம் போடாம அத சண்டைக்கோழி கையில தான் போடுவேன். புரியுதா? எப்படி கேக்குற உனக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கே? நான் சண்டைக்கோழி கைய பிடிச்சு மோதிரம் போட்டேன்னு வையே, அவளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்தை நான் என் கண்ணால பார்க்கணும். சூப்பர்ண்ணே. ஆனா என்ன இருந்தாலும் அவளை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. உன்னை விட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? இருந்தாலும் இந்த விளையாட்டெல்லாம் வாழ்க்கையில ஒரு சுகமான விளையாட்டு தானே. இல்லன்னா வையன் போர் அடிச்சிரும். அதோ சண்டைக்கோழியை பாரு. பாரு அவன் முகத்தை, ஒரு மாதிரி சிடு 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 சிடுன்னு இருக்கு. இந்த முகத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல முகம் முழுக்க சந்தோஷத்தை பார்க்க போறேன். நீ நம்பிக்கையோட தைரியமா இரு. நீ நடத்துன ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. என்னம்மா தலைவலின்னு சொன்ன, இப்ப பரவாயில்லையா? ரொம்ப அதிகமாயிடுச்சு. என்ன அதிகமாயிடுச்சா? இல்லம்மா, இப்ப ஓகே தான். பரமன் தான் என்ன வற்புறுத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டாமா, அதான் முடியாம நிக்கிறேன்.